ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு புது ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இது ஃப்ரீ ஹேர் மாதிரி தான் வரும் கீழே. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இந்த வீடியோ வந்து நான் பேசிட்டே போட போகிறேன். ஏன் அப்படின்னா, எந்த மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டிங்கன்னா, வீடியோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். அதனால் இந்த வீடியோ வந்து பேசிட்டே போடலான்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈவனாக பிரித்து ப்ரைட் போட்டுக்கோங்க. போதும் இந்த அளவுக்கு. ஃபுல்லாக தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃப்ரீ ஹேராக தானே விடப்போம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஹேர் எடுத்து நம்ம இந்த பக்கம் பின்னல் வரும் இல்லையா, இந்த பின்னலில் நம்ம பின்ன போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற பின்னலில் இதை நம்ம விட்டோம்னா விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த பக்கம் முடி எடுத்து இந்த ஸ்டிக்குக்கு கீழே அடியில் கொடுத்து எடுத்து, அதுக்கப்புறம் இந்த ஹோலில் எடுத்துகிறோம். எடுத்துட்டு இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி அடுத்து
ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதுனா இந்த மாதிரி அது போட்டுட்டு போகலாம். பூ இந்த மாதிரி இங்கே வைக்கலாம். இந்த மாதிரி இங்கே வச்சு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷனில் அப்படி போட்டு போனோம்னா எந்த காஸ்டியூமுக்குமே நல்லாயிருக்கும். சுடி, சாரீ எல்லா காஸ்டியூம்ஸுக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் சூட்டபிளான ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கும்.